श्रील प्रभुपाद। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। श्रीमद् भागवतम மூன்றாம் காண்டம் அத்தியாயம் 25 பதம் 29. யோ யோகோ பகவத்பானோ நிர்வாணாத்மம் ஸ்வயோதிதஹ கீத்ருஷ கதி சாங்கானி யதஸ்தத்வா போதனம். யோ யோகோ பகவத்பானோ நிர்வாணாத்மம் ஸ்வயோதிதஹ கீத்ருஷः கதி சாங்கானி யதஸ்தத்வாவபோதனம். யோ யோகோ பகவத்பானோ நிர்வாணாத்மம் ஸ்வயோதிதஹ கீத்ருஷः கதி சாங்கானி யதஸ்தத்வாவபோதனம். யோ யோகோ பகவத்பானோ நிர்வாணாத்மம் ஸ்வயோதிதஹ கீத்ருஷः கதி சாங்கானி யதஸ்தத்வாவபோதனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்குவது தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யா எந்த, யோக முறை, பகவத் பானா பரமபுருஷ பகவானை குறிவைத்து, நிர்வாண ஆத்மன் ஓ நிர்வாணத்தின் உருவே, துவயா உங்களால், உதிதக விளக்கப்பட்ட, கீத்ருஷ எத்தன்மையது, கதி எவ்வளவு, ச மேலும், அங்காணி கிளைகள், யத் அதனால், தத்துவ உண்மையின், அவபோதனம் புரிந்து கொள்ளுதல். மொழிபெயர்ப்பு. நீங்கள் விளக்கியது போல யோக முறை பரமபுருஷ பகவானை நோக்கமாக கொள்கிறது. மண்ணுலக இருப்பை முழுமையாக முடிப்பதற்காக உள்ளது. தயவு செய்து அந்த யோக முறையின் தன்மையை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த மேன்மையான யோகத்தை உண்மையில் புரிந்து கொள்ள எத்தனை வழிகள் உள்ளன? பொருளுரை. பரம சத்தியத்தின் வேறுபட்ட பகுதிகளை நோக்கமாக கொள்ளும் பல்வேறு வகைப்பட யோக முறைகள் உள்ளன. ஞான யோக முறை அருவமான பிரம்ம ஒளியை குறியாக கொண்டது. ஹதயோக முறை இட எல்லைக்குட்பட்ட தனிப்பட்ட நோக்கை, பரம சத்தியத்தின் பரமாத்மாவின் வடிவத்தை நோக்கமாக கொண்டது. ஆயினும் கேட்டல், உச்சரிப்பு இவற்றால் தலைமை தாங்கப்பட்ட 9 வேறுபட்ட வழிகளில் செயல்படுத்தப்படும் பக்தியோகம் அல்லது பக்தி தொண்டு பகவானை முழுமையாக அறிதலை நோக்கமாக கொண்டது. தன்னை உணர்தலில் வேறுபட்ட முறைகள் உள்ளன. ஆனால் இங்கு பகவானால் முன்பே முதன்மையாக விளக்கப்பட்ட பக்தியோக முறையை தேவகூதி சிறப்பாக குறிப்பிடுகிறாள். கேட்டல், உச்சரித்தல், நினைவு கூறுதல், ஸ்தோத்திரங்கள் கூறுதல், கோவிலில் பகவானை வழிபடுதல், அவருக்கு தொண்டு செய்ய ஒப்புக்கொள்ளுதல், அவர் ஆணைகளை நிறைவேற்றுதல், அவருடன் தோழமை உறவு ஏற்படுத்துதல் மற்றும் எல்லாவற்றையும் இறுதியாக பகவானின் தொண்டிற்கே அர்ப்பணித்தல் ஆகியவை பக்தியோக முறையின் வேறுபட்ட பகுதிகளாகும். இந்த பதத்தில் நிர்வாணாத்மன் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒருவர் பக்தி தொண்டின் முறையை ஏற்றுக்கொண்டால் அன்றி அவர் ஜட இருப்பின் தொடர்ச்சியை முடிக்க இயலாது. ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் ஞான யோகத்தில் ஆர்வமுற்றவர்கள். ஆனால் ஒருவர் தன்னை பிரம்ம ஒளிக்கு உயர்த்தினாலும் தவத்தின் ஒரு சிறந்த நிகழ்வுக்கு பின்னர் மீண்டும் ஜட உலகில் வெல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால்
ஞான யோகம் உண்மையில் ஜட இருப்பை முடிப்பதில்லை. அதுபோல பரமாத்மாவாகிய பகவானின் இடை எல்லைக்குட்பட்ட நோக்கை குறியாக கொண்ட ஹத யோகத்தை பொறுத்தவரை விஸ்வாமித்திரர் போன்ற பல யோகிகள் கீழே விழுந்தனர் என்பது அனுபவபூர்வமானது. ஆனால் பகவத்கீதையில் உறுதியாக்கப்பட்டுள்ளது போல பக்தி யோகிகள் பரமபுருஷ பகவானை அணுகியவுடன் இந்த மண்ணுலகிற்கு ஒருபோதும் வருவதில்லை. யத் கத்வா நான் நிவர்த்தந்தே, சென்ற பின் மீண்டும் ஒருவர் திரும்புவதில்லை. தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி, இந்த உடலை விட்ட பிறகு அவர் மீண்டும் ஜட உடலை ஏற்றுக்கொள்ள வருவதில்லை. நிர்வாணம் ஆத்மாவின் வாழ்வை முடித்து விடுவதில்லை. ஆத்மா இருக்கின்றது. அதனால் நிர்வாணம் என்றால் மண்ணுலக வாழ்வை முடிப்பதென்றால் வீடு பெறுதல், பகவானிடம் செல்லல் என்று பொருளாகும். உயிரினம் ஆன்மீக உலகிலிருந்து மண்ணுலகிற்கு எவ்வாறு வருகிறது என்று சில சமயம் கேட்கப்படுகின்றது. இதோ விடை. ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட்டால் அன்றி அருவமான பிரம்ம உணர்விலிருந்து அல்லது தியானத்தின் மகிழ்ச்சியான மெய்மறந்த நிலையிலிருந்து கீழே வந்து விடுகிறார். இந்த பதத்தில் மற்றொரு சொல்லான பகவத் பான மிகவும் குறிப்பிடத்தக்கது. பான என்றால் அம்பு. பக்தியோக முறை என்பது பரமபுருஷ பகவானிடம் குறிவைக்கப்பட்ட அம்பு போன்றது. பக்தியோக முறை ஒருவரை அருவமான பிரம்ம ஒளிர்வு அல்லது பரமாத்மாவை உணர்தலின் நிலைக்கு தூண்டுவதில்லை. இந்த பானம் அல்லது அம்பு மிகவும் கூர்மையானதாகும், வேகமானதும் ஆகும். அருவமான பிரம்மன் இடை எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவின் இடங்களை ஊடுருவி பரமபுருஷ பகவானிடம் நேரடியாக செல்கின்றது. ஓம் அஞ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனா சலாகயா சக்ஷுர்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. தேவபூதி பகவான் கபிலர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் விளக்கியது போல யோக முறை பரமபுருஷ பகவானை நோக்கமாக கொள்கின்றது. மண்ணுலக இருப்பை முழுமையாக முடிப்பதற்காகவே உள்ளது. தயவு செய்து அந்த யோக முறையின் தன்மையை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த மேன்மையான யோகத்தை உண்மையில் புரிந்து கொள்ள எத்தனை வழிகள் உள்ளன? இந்த தேவபூதி அவங்க கேட்குறது வேதாந்த சூத்திரம். அது சொல்லக்கூடியது ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கை பற்றி கேட்கணும். இப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா நார்மலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜஸ்ட்டு கோயிலுக்கு போனாலே ஆன்மீக வாழ்க்கை, அவர் ரொம்ப சாமி பக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது. ஆன்மீக வாழ்க்கைக்கும் சடங்கு முறை நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறது, அங்கே பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணுறது, ஹோமம் செய்கிறது, இதுக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பார்த்தோன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இதில் தேவபூதி பார்த்தோன்னா கேட்கக்கூடிய கபிலதேவர்கிட்ட இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், அது தேவபூதி கேட்கல. நம்ம நார்மலாக ஆன்மீகம் அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன ஹோமம் செய்யணும், என்னென்ன வழிபாடு செய்யணும், எப்படி சுபிக்ஷமாக இருக்கணும். அதில் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இது ஜங்ஷன் பாயிண்ட். ஜீவாத்மா இதில் பொருள் சொல்கிறாங்க, உயிரினம் ஆன்மீக உலகிலிருந்து மண்ணுலகிற்கு எவ்வாறு வருகிறது என்று
சில சமயம் கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த கேள்வி ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்மீக வாழ்க்கை வந்து பிராக்டிஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து வேதங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கு. அது வந்து என்னென்ன சடங்கு முறைகள் செஞ்ச என்னென்ன பலன் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இந்த நிலைக்கு வந்து ஜீவராசி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காலம் எடுக்குது. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்ல, அதாவது பகுனாம் ஜன்மனாம் வந்தே, பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துக்கு வர்றதை இன்பம் அனுபவிக்கணும், சுகம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் வருது. இங்க வந்து தன்னை உணர்றதுக்கு பிரபுவர் மறுபடி சொல்றாரு, தன்னை உணரணும் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி தன்னை உணரணும் அந்த ஒரு யோசனை வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் வந்து தன்னை உணரணும். இப்ப வந்து இல்ல குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதாவது ஜன்மா ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபேர், நல்ல அழகு, ஆரோக்கியம், படிப்பு, செல்வம், இந்த நாளும் இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஆன்மீக வாழ்க்கை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, ஸ்ரீமத் பாகவதம் படிங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைஞ்ச எனக்கு இருக்கு, இப்போ நான் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும். அப்போ இப்படி ஜீவாத்மாக்கள் வந்து இந்த லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். என்னென்ன அனுபவிக்கணும் விருப்பமோ, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கண்ட்ரோலர், அதாவது வந்து கட்டுப்படுத்துபவர், என்ஜாயர், அனுபவிப்பவர், உரிமையாளர், இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தில் நமக்கு வந்து சான்ஸ் இல்லை. கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மூணும் நம்ம வந்து அப்படி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரும்பலை. அந்த ஒரு பொசிஷன் இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த மூணும் இருக்கு. கிருஷ்ணர் கட்டுப்படுத்தும், கிருஷ்ணர் உரிமை கொண்டாட முடியுது. ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த உலகம் வந்து பார்த்து இந்த உலகம் மட்டுமல்ல, ஜட ஆன்மீக உலகங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தா வருது. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, அதாவது ஜட ஆன்மீக உலகங்கள் இரண்டுக்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த உரிமையாளர் ஒருத்தர் தான் வந்து சொல்ல முடியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உரிமையாளர். அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா எதுவுமே கிரியேட் பண்ணல. நம்ம இந்த உலகத்தில் நம்மளை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தந்தை மூலியமா தாயோட கர்ப்பத்துக்கு வந்து கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிறோம். வர்றப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொசிஷன் கிடையாது. ஜஸ்ட் ஜீவாத்மா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் கூட இங்கே அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் எது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோமோ, அதுக்கு பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை, அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் வீட்டில் கிடக்கு. ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அப்போ அந்த குழந்தையோட அம்மா சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியாக அந்த குழந்தை வந்து ஓடி போய் எல்லா பொம்மையும் எடுத்துக்கு, எதை கேட்டாலும் கொடுக்காது. ஏன்னா அந்த குட்டி குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ட்ரெயின் பண்ணல, இந்த பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் ட்ரெயின் பண்ணல. ஆனால் அந்த குழந்தையோட இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கொண்டாடுறது, எனது அப்படிங்கிறது வந்து ஸ்கூலுக்கு போகல, அது வரைக்கும் ஸ்கூலுக்கு ஒன்றும் போகவே இல்லை, காலேஜுக்கு போகல, எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த என்ன வருதுன்னா உரிமை கொண்டாடுது, எனது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ஜாயர் வந்து அது நம்மளுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தக்கூடியது வந்து குழந்தையோட இயல்பிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் அதில் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கு. அந்த வீட்டோட தலைவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான் இந்த வீட்டோட கட்டுப்படுத்துவார், நான் சொன்னேன் என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த வீட்டோட கட்டுப்படுத்தவும் நான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே லைட்டாக கண்ணீர் விட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு மேபி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவரு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கேட்பாரு,
அப்போ அவரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒய்ஃப் நினைக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை நினைக்குதாமா, நான் வந்து நினைச்சேன் அப்படின்னா என்னோட தாய் வந்து 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியெல்லாம் பண்ணுவேன். நான் வந்து கத்தி கதறினேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் எங்கிட்ட வந்து ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. இப்போ அந்த குழந்தை நினைக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவேன். இப்போ இந்த ஒரு ஃபேமிலியில் எடுத்துட்டாலே தந்தை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, தந்தையும் நினைக்கிறார் கட்டுப்படுத்துவன், தாயும் நினைக்கிறாங்க கட்டுப்படுத்துவன், குழந்தையும் நினைக்குது கட்டுப்படுத்துவன். அப்போ இந்த மாதிரி பிளானோட இந்த ஜட உலகத்துக்கு வந்து எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டைமில் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். நம்மளோட திட்டம் என்ன அப்படின்னா தடையில்லாத புலனின்பம். நம்மளோட ஹாப்பினஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது. நம்ம நினைச்சதெல்லாம் எப்போ வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த உலகத்தோட நியதி நம்மளோட கர்ம வினை ரெண்டும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நார்மலாக என்ன நினைப்போம்னா ஓகே இப்போ வந்து ஸ்கூலுக்கு குழந்தைய சேர்த்தியாச்சு, அது வந்து பார்த்தோன்னா காலேஜ் போகும், காலேஜ் போனதுக்கப்புறம் அது வந்து ஒர்க்குக்கு போகும், ஒர்க் போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய வந்து படிக்க வைப்பாங்க. இப்படி அது வந்து நம்மளோட கற்பனை வந்து பார்த்தோன்னா நீண்டது இல்லை. ஏன்னா நம்மளோட திட்டங்களே வந்து பார்த்தோன்னா நாளைக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா தூரம் பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு சடனாக வந்து பார்த்தோன்னா அந்த நம்மளோட நெருங்கிய ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அதாவது வந்து அவங்க மேபி நம்மளை விட்டு போக வேண்டியதாக இருக்கலாம். அவங்க வந்து நம்மளை விட்டு கிளம்பி போக வேண்டியதாக இருக்கலாம். அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிச்சுருக்கவே மாட்டோம். நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் நம்மளுக்கு வந்து வரவே வராது. நம்ம எப்போ நம்ம ஸ்மூத்தான லைஃப்லேருந்து ஒரு அடி கிடைக்கும், நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து கிளம்பிடுவாங்க, இந்த உடல்லேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசனை வரும், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்கு. இது முன்னாடி நம்ம ஒரு உதாரணம் பார்த்த மாதிரி கட்டடத்தில் 4 மாடி ரொம்ப அடுக்குமாடி கட்டடத்தில் வந்து உயரத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் கூப்பிடுறப்போ கீழே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து காது கேட்கல. அவர் வந்து பணம் 5 ரூபா 10 ரூபாய்னு இந்த மாதிரி கொடுத்து நோட்டு போட்டுருக்கிறப்ப காது கேட்கல. எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கல்லை போடுறாரோ அப்போ தான் அவங்க வந்து பார்த்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி ஜீவாத்மான நம்ம வந்து மற்ற விலங்குகள் எல்லா உடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா புலன்பம் அனுபவிச்சு மனித பிறகு வந்திருக்கிறப்போ அதுவும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம எல்லோருமே சுகமாக இருந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் துன்பங்கள் வராமல் சுகமாக இருந்த ஒரே ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போது பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தீர்க்கிறதுக்கே மனித பிறகு வந்து வீணடிக்கக்கூடாது. வாழ்க்கையோட பிரச்சனை, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு, காலேஜு, இந்த ஒரு இதில் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், நம்மளோட பொருட்கள் வாங்குறது, இதுக்குண்டான தடைகள், இதை பற்றி இது வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் பாகவதம் வந்து என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையோட பிரச்சனை. வாழ்க்கையோட பிரச்சனை அப்படின்னா பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, இந்த 4 தீர்க்கறதுக்கு வந்து மனித பிறகு யூஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பாகவதத்தில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இப்போ பிஸியாக ஓடிட்டு இருக்கிறதுனால நேரம் கிடைக்காது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஓடிட்டு இருக்கிற டைமில் இயற்கையோட ஏற்பாட்டில் நம்ம வந்து யாருமே விருப்பப்படாமையே 3 விதமான துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் வர்றப்போ இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாராவது நம்மளை விட்டு பிரியிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த யோசனை நமக்கு கிடைக்கும். யோசனை வராது, துக்கம் தான் கிடைக்கும். ஏன்னா ஆன்மீக அறிவு இல்லாமல் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. அப்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குழம்பி போய் இருப்போம். ஏன் எனக்கு நடந்துச்சு இப்படி, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டியூட்டியும் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்போம். கேட்டுட்டு நம்ம அதில் விடை தேடுறதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டோம். அதில் ஏதாவது அந்த துன்பத்தை தள்ளி போடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது முயற்சி வந்து ஜீவாத்மா வந்து இந்த உலகத்தில் செய்யும். நான் எதனால எனக்கு வந்து இப்படி நடக்குது அந்த கேள்வி கேட்காம இது எப்படி நான் இந்த துன்பத்திலிருந்து வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடும் பிரயத்தனப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பிறவிகளையும் நம்ம அடிமேல் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான், ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு, பல முறைகள் இருக்கு, எக்கச்சக்கமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த துன்பங்கள் வந்து இன்னொரு விதமான தியரி இந்த உலகத்தை சொல்லுவாங்க, என்னன்னா கஷ்டம் வரத்தான் செய்யும், கஷ்டம் இல்லாமல் இருக்காது.
இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி கஷ்டங்கள் இருக்கிறதா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, ஒன்று இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா யோசிக்கணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நான் விருப்பப்படலை, எதனால தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனால் அதை கேட்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து துன்பம் இருக்கும். அதில் பிரபுவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், அதாவது வந்து 2 முட்டாள்கள், யார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முட்டாள் சோம்பேறி, யார் வந்து ரொம்ப சோம்பேறின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஒரு செலக்ட் பண்ண சொல்கிறார் அமைச்சர்கிட்ட. அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் முட்டாள் சோம்பேறி, ரொம்ப வந்து சோம்பேறி இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு 10, 20, 30 பேர் வந்திருக்கிறாங்க. பெரிய ஹால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களாம் வந்து ராஜா கிட்ட வந்து இவங்க தான் வரிசையில் பேரிட்ட மாதிரி நடத்துகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா வந்து சொல்கிறாரு, இது பார்த்தாது எனக்கு வந்து பெஸ்ட் ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற அவங்கள்ட்ட செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா சரி நாளை காலையில் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நைட்டு வந்து அவங்களால தூங்கிட்டு இருக்கிறப்ப தீ வச்சிடறாங்க. அந்த டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ வச்சிடறாங்க. அப்போ தீ பற்றி எறியுது, நிறைய பேர் எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறா சுடுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சங்கேத வார்த்தையில் சொல்கிறாங்க, மீன் பின்னாடி சுடுதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறேன் நீ திரும்பி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்போது ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து தொடர்ந்து துன்பங்கள் வர்றப்போ நம்ம சமாளிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா, இல்லை இது வந்து நம்ம செஞ்ச கர்ம வினைகள் காரணமாக தான் நம்மளுக்கு வருது, நம்ம இதை வந்து முயற்சி பண்ணணும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு கஷ்டத்தில் என்ன ஒரு கர்ம வினை கொண்டு வந்தாங்களோ அதுதான் கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லி ஆன்மீகத்தோட தொடர்பு கொண்டு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஜீவாத்மா வந்து அதுக்கு முயற்சி பண்ணாததுனால இந்த உலகத்தில் வந்து புலனும் அனுபவிக்கிறதுலே முக்கியமாக இருக்கிறப்போ அவருக்கு இந்த ஐடியாவில் அவர் குழம்பி போயிடுவார். அப்போது பாகவதத்தில் இன்னொரு உதாரணம் சொல்லியிருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து ஆற்றுல வந்து அந்த குப்பைகள் ஆற்றோட இது வந்து போகிறப்போ ஆற்றோட போக்கில் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூசுகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு. ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணால் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோன்னே பிரிஞ்சிடும். இப்போ பாகவதம் சொல்கிறது வந்து இதை சொல்லியிருக்கு, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம என்ன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கிறது அப்படின்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட்டில் நம்மளை வந்து ஒன்றா கொஞ்ச நாள் சேர்த்து வச்சுருக்கு. அப்போ ஆற்றுல அது தொடர்ந்து போகிறப்போ அந்த சருகுகள் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றோட போக்கில் வந்து பிரிஞ்சிடும். அப்போ பாகவதம் இந்த உதாரணம் சொல்லியிருக்குன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம்னா கிடையாது. அப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய அந்த பயணத்தில் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அதில் வந்து இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு எந்த உபயோகம் கிடையாது. ஏன்னா எல்லா ஃபேமிலியுமே இதே மாதிரி தான், ஒரு நாளும் கூட பிரியாமல் ஏதோ ஒரு ஃபேமிலியாக அது வந்து இந்த உலகம் கிரியேட் பண்ணலேருந்து இன்னைக்கு நேரத்துக்குள்ள இந்த உலகம் கிரியேட் பண்ணலேருந்து நம்ம பாகவதத்தில் சர்ச் பண்ணலாம், இல்லை வந்து இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு எல்லாத்துலேயும் நம்ம சர்ச் பண்ணாலும் இந்த ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா பிரியாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. அப்போ அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி கடைசியில் துன்பத்தை சேர்க்கிறது, நம்ம முடிவில் கிடைக்கக்கூடிய அந்த துன்பத்தில் வந்து வருத்தம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வருத்தம் அவர் வந்து கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அப்போ யோசிப்பார், ஏன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குது. அப்போது தேவபூதி வந்து இந்த அவங்களோட லைஃப்பில் இந்த கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு அவங்க வந்து ராஜாவோட அரசகுமாரி ஸ்வயம்புவ மனுவோட ஒரே பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. ராஜா ஸ்வயம்புவ மனு வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு, தனக்கு பிடித்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பாகவதத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், அவங்க அரண்மனையில் விளையாடுறப்போ தேவர்கள் அந்த கந்தர்வங்கள்லாம்
அந்த வான்வெளியில் போகிறப்ப இவங்களோட அழகு பார்த்து அந்த அவங்களோட விமானத்திலேருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருந்த தேவகுதி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கணவரா யார் வேணும் அப்படிங்கிறது வந்து கர்த்தமுனிவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்பவே வந்து தேவகுதி வந்து இந்த உலக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரியான அந்த கேரக்டர்கள் இல்லை. அவங்க அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உணர்றதுக்கு வந்து எது பெஸ்ட் மெத்தேடு, என்ன செய்யணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து செய்கிறாங்க. அதில் அவங்களோட சாய்ஸில் வந்து கர்த்தமுனிவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ சுயம்பு மனுவும் தன்னோட பெண் அவங்களுக்கு வந்து அவரோட விருப்பத்தை வந்து தடை பண்ணாமல் கர்த்தமுனிவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. கர்த்தமுனிவர்கிட்ட வந்து பேசி தேவகுதி வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க. அப்போது கர்த்தமுனிவர் அப்போ சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிசி ஜெகநாத் பல்தேஸ்வர மக்களுக்கு சிசுமிட்டாய்க்கு இப்போ காட்டில் நான் வந்து அவ்வளோ வசதி வாய்ப்புகள் கிடையாது. உங்களோட பெண்ணும் அரசகுமாரி, அவங்களுக்கு வேணுங்கிறதால என்னால் கொடுக்க முடியாது. அப்போ சுயம்பு சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு முனிவர் தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அப்போ தன்னை உணர்றதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு. பிரபுபார் சொன்னதில் தேவகுதி செலக்ட் பண்ணுறது வந்து கணவர் வந்து ஆன்மீக பயிற்சியில் தன்னை உணர்றதுக்கு வந்து முழு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சின்சியராக இருக்கிறப்போ நாமும் வந்து அதே ஆன்மீக பக்கம் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து உறுதியான நம்பிக்கை தேவகுதிக்கு இருக்குது. அதனால தான் கர்த்தமுனிவர் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கர்த்தமுனிவருக்கு வந்து ரொம்ப சின்சியராக சர்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அவரோட தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழித்து கர்த்தமுனிவர் வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து ரொம்ப இழைச்சி இருக்கிறாங்க தேவகுதி. அப்போ கர்த்தமுனிவர் யோசிக்கிற இவங்க வந்து ஒரு அரசகுமாரி. அப்போ கேட்குறார், நான் உன்னை வந்து திருமணம் செஞ்சிட்டுலேருந்து உன்னோட தேவைகள் வந்து பூர்த்தியே பண்ணல, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு கேட்குறப்போ அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தைகள் வேணும், அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் கர்த்தமுனிவர் தன்னோட தமம் வலிமையில் மிகப்பெரிய இந்த உலகத்தில் பௌதிக உலகத்தில் வந்து நம்ம என்னென்ன வந்து உயர்ந்ததோ அந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்துகிறார். பறக்கக்கூடிய நகரத்தை ஏற்படுத்துகிறார். எக்கச்சக்கமான சர்வன்ட்ஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுதிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அப்போ அதில் பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி இன்பம் அனுபவிக்கிறாங்க. அப்போ அதோட இதில் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறந்து 9 பெண்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தமுனிவர் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஆண் குழந்தை கபிலதேவர் பிறந்ததுக்கப்புறம் கர்த்தமுனிவர் வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகலை. இதுதான் வந்து ஆன்மீக நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து செட்டில் ஆக முயற்சி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன நோக்கம் இருக்கோ, என்ன பர்பஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு அந்த ஆன்மீக பயிற்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கர்த்தமுனிவர் வந்து அழகான மனைவி இருக்கிறாங்க. பையன் வந்து தன்னோட பையன் பகவானே பையனை வர்றாரு, கபிலதேவர் வர்றாரு. ஓகே, இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி பண்ணல. அவர் வந்து தன்னுணர்வுக்கு எது முக்கியமோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிலை படுத்துறாரு. அப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் தேவகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. தேவகுதி கேட்குறாங்க, அதாவது வந்து நான் திருமணம் என்னோட கணவரை செலக்ட் பண்ணதே தன்னுணர்வுகளை பக்குவம் அடையணும் அப்படிங்கிற சொல்லி திருமண வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு கணவரை செலக்ட் பண்ண. ஆனாலும் வந்து இந்த மாயையோட உந்துதல் காரணமாக நான் அதை மறந்துட்டேன். அதுலேருந்து என்னோட கோல்லேருந்து தவறி விலகி போயிட்டேன். அப்போது மறுபடியும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்திக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா சான்ஸ் இருந்தும் நான் நேரத்தை வந்து விரயமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்து கபிலதேவர் வந்து படிப்படியாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தான் தேவகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு வந்து இன்பம் அனுபவிக்கக்கூடிய வந்திருக்கிற ஜீவாத்மாக்களான நம்ம வந்து ஆன்மீக குருவை அணுகி இந்த கேள்வி கேட்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த உலகத்திலேருந்து திரும்பி போகிறோங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீகம் மாதிரி சன்னியாசிகள் பக்தர்கள் அவங்ககிட்ட போயிட்டு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், நல்ல மேரேஜ் நல்லா நடக்கணும்,
அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்மளோட ரெக்வஸ்ட் இருக்கும், நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போ அதை வந்து அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து பிரகலாத மகாராஜா வந்து அதை சொல்றாரு. அது வந்து கஷ்டம், துன்பம் வந்து எப்படி நம்ம வந்து வெல்கம் பண்ணாமையே அட்ரஸ் கொடுக்காமே நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தேடி வருது. அதே மாதிரி நம்மளோட சந்தோஷம் வந்து இந்த உலகத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இப்போ யாரும் வந்து பார்த்தோன்னா வெல்கம் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில் பக்தி தொண்டு செய்யறதுக்கு வந்து பார்த்தோன்னா முயற்சி பண்ணணும். அப்போ தேவகூதி வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம ஆன்மீக குருவானி என்ன கேட்கணும் அப்படிங்கிறது வந்து தேவகூதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. அப்போ ஆன்மீகம் அப்படின்னு ஒரு ஜீவாத்மா முயற்சி பண்ணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. திரும்பி வந்து பார்த்தோன்னா ஆன்மீகங்களுக்கும் போய் சேருங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான வழி கிடையாது. இந்த உலகத்தில் வந்து இன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கிடைக்கக்கூடிய துன்பம் காரணம் ஒருத்தர் வந்து இப்போ நீ வந்து இந்த உலகத்தில் வந்து அப்போ வந்து அவருக்கு வந்து புரிய வருது என்னன்னா, நான் வந்து ஜீவாத்மா, நான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கெஸ்டாக வந்திருக்கிறேன். அப்போ நான் இங்கிருந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகணும் அப்படின்னா எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கே போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கர்மாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் அனுபவிக்கக்கூடிய செயல்கள் நிறுத்தி அவருக்கு வந்து இந்த நாலேஜ் கிடைக்கிறப்போ, நம்ம இந்த உடல் கிடையாது ஜீவாத்மான்னு நாலேஜ் கிடைக்கிறப்போ அவர் வந்து இந்த ஜட உலகம் வந்து செயலை செய்யறது இல்லை, கர்மா நிறுத்திடுறாரு, பலன்கரும் செயல் நிறுத்திடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஐடியா இல்லை. அப்போ அதில் வந்து அந்த முயற்சி எடுக்கக்கூடியதில் பிரபுவர் சொன்னாங்க இந்த மாதிரி ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். அப்போ இந்த ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் வந்து எல்லா முயற்சியும் செஞ்சுருப்பார். கோயில் வழிபாடு செஞ்சுருப்பார், பூஜை புனஸ்காரம் ஹோமம் எல்லாமே செஞ்சுருப்பார். அதெல்லாமே சடங்குகள், ரிச்சுவல்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிடையாது, எல்லாமே ரிச்சுவல். எப்படின்னா எப்படியாவது இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கலான்னு செய்யக்கூடிய முயற்சி தான் வந்து கோயிலில் வழிபாடு செய்கிறது. வழிபாடு அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு செய்கிற வழிபாடும் தன்னை உணர்றதுக்காக ஜீவாத்மா வந்து கிருஷ்ணகிட்ட செய்யக்கூடிய வழிபாடுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து சிஸ்டமேட்டிக்காக நான் வந்து மண்டே ஒரு கோயில், டியூஸ்டே ஒரு கோயில், வெட்னஸ்டே ஒரு கோயில் இப்படின்னு ஒரு ஹோமம் செய்கிறது வந்து ஆன்மீகம்ங்கிற வகையில் கொண்டு வர முடியாது. அது வந்து சடங்கு முறை. அவர் வந்து என்ன நோக்கம், அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இந்த கஷ்டம் போய் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறவர் வந்து அவருக்கு இந்த ஞான யோகத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். அவர் வந்து கர்மா காண்டத்தில் வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, இந்த வசதி வேணும்னா இது செய்யணும், இந்த ஹோமம் செய்யணும், ஒன்று வந்து பரிந்துரைக்கும். அப்போ அதை செஞ்சுட்டு இருக்கிறவரும் தன்னை உணர்றதுக்காக வழிபாடு செய்யறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த நிலைக்கு ஒருத்தர் வந்து ஞான யோகத்துக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப கடுமையான டைம் எடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து புலன்பம் அனுபவிக்கிறது வந்து பிரபுவர் சொல்ல வர்றதுல, அதாவது ஜீவாத்மா வந்து என்ன நினைக்கணும்னா நான் வந்து இந்த டைம் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வந்து இந்த முறையில் ஃபெயில் ஆகிட்டேன், வேற முறை இருக்கும், நான் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கும், அதில் வந்து முயற்சி பண்ணால் சந்தோஷம் அனுபவிச்சிடலாம். அப்போ பிரபுவர் இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஜீவாத்மா வந்து கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். அவர் வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து கரும்பை சுவைச்ச ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துக்கு வர்றப்போ மூங்கிலும் வந்து கரும்பு மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து கடும் பிரயத்தனப்பட்டு சாப்பிட்டு பார்ப்பார், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மூங்கில் சாப்பிட்றப்ப அது வந்து நாக்கு அறுபடும், கடும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் வந்து அந்த எதிர்பார்க்கிற இனிப்பு வந்து கிடைக்காது. ஏன்னா மூங்கில் வந்து இனிப்பு சுவை கிடையாது, அது கரும்பில் இருக்கும். ஆனால் ஜீவாத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து இந்த உடல் மூலியமாக ட்ரை பண்ணி ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த முறை அந்த மெத்தட் எல்லாமே செஞ்சு பார்க்கும். அதாவது ஆன்மீகத்தையும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வழிபடுறத கூட எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த துன்பம் போகிறதுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. துன்பம் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் வந்து என்னோட புலன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்கணும், அதுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நான் ஜீவாத்மா, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டியவன் கிடையாது அப்படிங்கிற அந்த ரியலைஸ் பண்ணுறது, இந்த உடல் கிடையாதுன்னு ரியலைஸ் பண்ண நிலைக்கு வந்து ஞான யோகத்தில் அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு.
அவருக்கு ஞான யோகத்துக்கு போகிறப்போ கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது. அவர் கடவுள் வந்து உருவம் இல்லாத அருவமாக வந்து வழிபட ஆரம்பிக்கிறார். அவரோட மெடிடேஷன் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து இருக்குது. அவர் வந்து பூரண உண்மையை தேடுறாரு. ஆனால் தேடுறது வந்து அவருக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கம்ப்ளீட் கிடையாது. அப்போ ஞான யோகத்தில் வந்து அவரோட முயற்சிகள் அவருக்கு வந்து இந்த ஆனந்தம் கிடைக்குதானா கிடையாது. அப்போது பூரண உண்மை வந்து 3 லெவலில் தேடுறாங்க: பிரம்மன், பரமாத்மா, பகவான். அப்போ இந்த பிரம்மன் நிலையில் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அருவமானவரை வந்து தேடுறவங்க வந்து அவ்வளவு வந்து திருப்தி ஆகிறது இல்லை. பிரபுவார் அதில் சொல்கிறாங்க, ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் ஞான யோகத்தில் ஆர்வமுற்றவர்கள். ஆனால் ஒருவர் தன்னை பிரம்ம ஒளிக்கு உயர்த்தினாலும் தவத்தின் ஒரு சிறந்த நிகழ்வுக்கு பின்னர் மீண்டும் ஜட உலகில் விழுவதற்கு வாய்ப்புள்ளது. அப்போ இந்த பூரண உண்மையை வந்து அருவமானவர் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அருவமான அந்த பிரம்மஜோதி அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறவங்க அவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு என்ட்ரு ஆகிறதுல பிரம்மஜோதியில்தான் இருக்கிறாங்க. பிரம்மஜோதியில் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லைங்கிறனால அவங்க திரும்பவும் இந்த ஜட உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றாங்க. அதுதான் பிரபுவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து பூரண உண்மையை வந்து இன்னொரு நிலையில் வேடுறவங்க வந்து அஷ்டாங்க யோகத்தில் அவங்க வந்து பரமாத்மா இதயத்தில் இருக்க பகவான் வந்து எல்லாத்தோட இதயத்தில் இருக்காரு. அந்த ஞான யோகிக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தோன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை வந்து அவங்க தேடுறாங்க. அதுக்கு வந்து பிரபுவர் வந்து உதாரணம் சொன்னது வந்து விஸ்வாமித்திர முனிவர். விஸ்வாமித்திர முனிவர் வந்து சத்தியுகத்தில் வந்து அப்போ பரிந்துரைக்கப்பட்ட முறை தியானம். தியான யோகம் வந்து அவர் வந்து தியானத்தை வந்து 60,000 வருஷம் தியானம் பண்ணுறார். ஆனால் அவ்வளோ தியானம் பண்ணாலும் கூட ஒரு 2-3 இன்சிடெண்ட்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் அவர் அந்த நிலையிலேருந்து தவத்திலிருந்து தியானத்திலேருந்து விழுந்துடுறார். அப்போது பிரபுவர் சொல்கிறாங்க, தியானமும் வந்து அஷ்டாங்க யோக முறையும் வந்து ஒரு நிரந்தரமானது கிடையாது. அப்போ அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டம் உள்ளவராக இருந்தார்னா ரொம்ப அவருக்கு வந்து பகவானோட கருணை பக்தரோட கருணை கிடைச்சவராக இருந்தார்னா பக்தி யோகம் கிடைக்குது. அப்போ பக்தி யோகம் அவருக்கு வந்து கிடைக்கிறப்போ பிரகலாத மகாராஜ் சொல்கிறாங்க, அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். பிரகலாத மகாராஜா வந்து தன்னோட தந்தைக்கு வந்து இது சொல்கிறார். அதாவது இந்த ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த ரிலேட்டடாக பிரகலாத மகாராஜா வந்து தன்னோட தந்தைக்கு இதுதான் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து உறுதியாக இருக்கக்கூடிய உன்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக விஷயம் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கிரக பிரதானம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு பிரபுவர் எழுதுறது. அதாவது வந்து இந்த கிரகம் இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் அதிகமான இன்பம் அனுபவிக்கணும் மட்டுமே நோக்கமாக கொண்டவங்களுக்கு வந்து கிரக பிரதானம். அப்போ அந்த கிரக பிரதத்தை ஒருத்தர் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட பை ப்ராடக்ட் என்னன்னா சதா சமுத்விக்னதியா, அதாவது வந்து எப்பவுமே கவலையில் வந்து நிறைஞ்சிருப்பாங்க. இந்த உலகத்தை வந்து இன்பம் அனுபவிக்கணும்னு முடிவெடுத்தோம்னா கவலை, பயம், வருத்தம் இந்த 3 வந்து பை ப்ராடக்ட். இதில் நம்ம வந்து இல்லாமல் இந்த 3 இல்லாமல் வந்து இந்த உலகத்தில் ஆனந்தம் அனுபவிக்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ அந்த சொல்லிட்டு பிரகலாத மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு சொல்கிறது வந்து இந்த மாதிரி பக்தி தொழில் வந்து விஷ்ணு வந்து 9 நிலையில் 9 முறைகளில் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு. அதில் பிரபுபார் வந்து சொல்கிறாங்க, ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்து தலைமையானது. சொல்லியிருந்தாங்க கேட்டல் உச்சரிப்பு இவற்றால் தலைமை தாங்கப்பட்ட 9 வேறுபட்ட வழிகளில் செயல்படுத்தப்படும் பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு பகவானை முழுமையாக அறிதலை நோக்கமாக கொண்டது. அப்போ பிரபுவர் வந்து கிளியராக சொல்றாங்க,
பக்தி தொண்டில் வந்து பக்தி யோகத்தில் வந்து 9 முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர் வந்து சிரவணம், பகவானை பற்றி கேட்கலாம். ஒருத்தர் வந்து பகவானை பற்றி பேசலாம். பகவானை பற்றி ஸ்மரணம், அதுக்கு வந்து இந்த 9 இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து உயர்ந்த ரொம்ப எடுத்துக்காட்டு அதை மட்டும் பயிற்சி பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க இல்லை. ரொம்ப சொல்லுவாங்க, இந்த 9 முறையும் சேர்ந்தோ இல்லை 9ல் வந்து 1 2 இருந்தாலும் கூட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமாயிரும், பக்தி துண்டு ஆயிடலாம். அதுக்கு வந்து பகவானை பற்றி பேசுறதில்ல, அது மட்டுமே செஞ்சதில் வந்து சில சுகதேவ கோஸ்வாமியும் பகவானை பற்றி கேட்கறதில்ல, பரீட்சித் மகாராஜாவும் பகவானை பற்றி ஸ்மரண் பண்ணுறதில்ல, பிரகலாத மகாராஜாவும் இந்த மாதிரி 9 முறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு முறை பின்பற்றினாலேயே சக்ஸஸ் ஆனவங்களுக்கு வந்து உதாரணம் சொல்கிறாங்க. அப்போது அந்த 9 முறை வந்து ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சின்சியராக வந்து பார்த்தீங்கன்னா 9ல் 1 2 ப்ராக்டிஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிப்படியாக ஸ்ரத்தால் ஆரம்பித்து அவங்களோட அந்த பயிற்சி முறை காரணமாக அவங்க முடிவடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரேமை. அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அன்பு வளர்த்துக்கிறார். அதுவும் வந்து நடக்கிறது எங்கே நடக்குதுன்னா இந்த ஜட உலகத்தில் இருக்கிறப்பவே தான் நடக்குது. இந்த ஜட உலகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனந்தம் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்த நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஜீவராசி வந்து இந்த கோயில் வழிபாட்டை கூட பொழுதுபோகத்துக்கு எடுக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வந்து அன்போடு வழிபடுறார். எதுக்குன்னா, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது, நான் உங்களை சார்ந்தவன். நான் உங்ககிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சிக்ஷாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்கிறார், ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம்மா விஷமே பவாம்புதவ் கிருபையா தவபாத பங்கஜ சிதசூலி சதுர்சம் சிந்தையா. அதாவது நந்த மகாராஜாவின் புதல்வான கிருஷ்ணா, நான் வந்து எப்படியே இந்த ஜட உலகத்தில் வந்து விழுந்துட்டேன், எப்படியும் நான் வந்து ஜட உலகத்தில் விழுந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து தூக்கி உங்களோட பாதங்களில் வந்து ஒரு தூசியை வச்சுங்க. இப்போ சைத்தன்யனோட பிரார்த்தனை வந்து நம்ம இவ்வளோ வேதங்கள் பாகவதம் படித்து நம்மளுக்கு கிடைக்கும் வந்து 8 பாட்டில் வந்து சைத்தன்யன் வந்து சொல்லிட்டாரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜீவாத்மா கிருஷ்ணர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் போய் கேட்டுட்டு இருந்த அந்த ஜீவாத்மா அப்போது இது வந்து வித்தியாசமான பிரார்த்தனையாக இருக்குது. அதுவும் அதே கோயிலில் அதே விக்கிரகத்துக்கு முன்னாடியே செய்கிறாரு. ஆனால் முதல்ல செஞ்சது வந்து இந்த உலகத்தில் கஷ்டம் போகணும், பௌதிக வசதிகள் எச்சு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்ச அந்த ஜீவாத்மா பக்தி யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் போய் சேர்றது வந்து வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து தன்னை உணர்ந்து நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஜீவாத்மா, ஆன்மீக உலகத்தில் இருக்க வேண்டியவன், நான் ஆன்மீக உலகம் போகிறதுக்கு வந்து அந்த 9 முறையில் பிரார்த்தனையும் ஒரு முறையை நினச்சிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறப்போ அது வித்தியாசமானதாக இருக்கும். அவர் வந்து பகவான்கிட்ட போய் மனமுருகி பிரார்த்திப்பார், என்னை வந்து தயவு செஞ்சு உங்களோட சேவையில் ஈடுபடுத்துங்க, உங்களோட இடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு பிரார்த்தனை செய்யறப்ப தான் நம்ம கிருஷ்ணர்கிட்டயே போய் பிரார்த்தனை செஞ்சாலும் 2 விதமான பிரார்த்தனை இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பிரபுவர் மேற்கோள் காமிச்சிருக்காங்க, யத்கத்வா நான் நிவர்த்தந்தே, யத்கத்வா நான் நிவர்த்தந்தே, அதாவது எங்கே போனால் ஒருத்தர் வந்து திரும்பி வரமாட்டாங்களோ அந்த உலகத்துக்கு வந்து பார்த்து நீ வந்து சேர்ற. அது மட்டும் இல்லாமல் புனர்ஜென்ம தெக்வா தேகம் புனர்ஜென்ம, இந்த உடலை விட்டதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துக்கு வந்து சேர, திரும்பி இங்கே வரமாட்டேன். அப்போது இந்த இது வந்து நமக்கு வந்து கிருஷ்ணரை வழிபடுறது வந்து இந்த உலக வசதிக்காக வழிபடுறது ஒன்று இருக்குது, நம்ம திரும்பி வர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து வழிபடுறது ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2வது வகையில் தூய பக்தியோட பகவான்கிட்ட வந்து பார்த்தோன்னா பிரார்த்தனை பண்ணுறப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா பகவான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம கிருஷ்ணர்கிட்ட கேட்டு இந்த உலகத்தை வசதிகளை எச்சு பண்ணணும்னு நினைச்சாலும் வந்து அவர் சாங்ஷன் பண்ணுறார். அதே இது இந்த உலகத்துலேருந்து நான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பிரேமையோடு மட்டும் நிற்காமல் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து கிருஷ்ணர்கிட்ட ஆன்மீக உலகம் போனால் நான் அங்கே போய் எப்படி பகவானை வழிபடணும், என்ன மனநிலையில் வழிபடணும், எப்படி என்னோட லைஃப் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு கொடுக்குறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து
ஸ்ரீ ராமானந்தராயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்போ இதுதான் சொல்கிறார். ராமானந்தராயர்கிட்ட வந்து சைத்தன்யர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்போ அவர் இந்த வர்ணாசிரம கடமை இதெல்லாம் சொல்கிறப்போ சைத்தன்யர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சம்மந்தப்பட்டது. அப்போ சைத்தன்யர் வந்து ராமானந்தராயர் பேசுறது வந்து அங்கீகரித்த முதல் விஷயம் என்னன்னா, ஆன்மீக விஷயத்தை பற்றி தூய பக்தர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறது. அப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சைத்தன்யர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் சைத்தன்யர் வந்து பார்த்தீங்கன்னா ராமானந்தராயர் வந்து யக்ஞநாத் கர்மனோ, அதாவது வந்து பகவான் திருப்திப்படுத்துறதுக்கோசரம் செயல் செய்யணும் அதெல்லாம் சொல்றாரு. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. எத்கரோஷி எதஸ்னாசி அந்த ஸ்லோகத்துலன்னு சொல்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யர் வந்து அங்கீகாரம் பண்ணல. ஏன்னா அது எல்லாமே இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது எது செய்யறியோ என்னென்ன கொடுக்குறியோ எல்லாமே எனக்கு அர்ப்பணிக்கிற இதுவாக செய்யணும்னு சொல்ற கிருஷ்ண அந்த ஸ்லோகத்தை வந்து சைத்தன்யர் வந்து அங்கீகாரம் பண்ணல. ஏன்னா அது எல்லாமே இந்த உலகம் சம்மந்தப்பட்டது. அப்போ தேவபூதி வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் கபிலதேவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அது எனக்கு வந்து இந்த பக்தி மீன் எந்த முறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது நிறைய வழிகள் இருக்கு. நான் எந்த வழிகளை செலக்ட் பண்றது அப்படிங்கிற அந்த தேவபூதியோட கேள்விகளும் சைத்தன்யர் வந்து ராமானந்தராயர்கிட்ட வந்து அங்கீகாரம் பண்ணது வந்து ஒரே நிலை தான். அது இந்த உலகம் சம்பந்தமான தேவபூதி வந்து இன்னும் நான் வந்து எப்படி ரொம்ப நாள் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கல. அப்போ சைத்தன்யர் வந்து அந்த ராமானந்தராயர் அவர் சொல்ற அதுலேருந்து ஆரம்பிச்சு படிப்படியா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சொல்றங்கிறப்போ தாசிய ரசத்துலன்னு சொல்றாங்க. தாசிய ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கிய ரசத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பற்றி சொல்றாரு ராமானந்தராயர். அதுக்கப்புறம் வாத்சல்ய ரசத்தில் இருக்கக்கூடிய நிலை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் மாதுரிய ரசத்தை பற்றி பேசுறாரு. மாதுரிய ரசத்தில் வந்து மிக உயர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனநிலையில் வழிபடுறாங்க. அப்போ அந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் சைத்தன்யர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தி ஆகிறாங்க. அப்போ நம்ம ஆன்மீக உலகம் போனோம்னா ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அங்கே வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அப்போ அங்கே வந்து ஒரு கணமும் புது புது ஆனந்தங்கள் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இடம். நமக்கு அதை வந்து கற்பனையும் கூட பண்ண முடியாது. அதில் வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமதி ராதாராணி வந்து ஒரு டைம் குக் பண்ணினது வந்து நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, பண்ணினதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ண பிரேமை மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பிரேமை அடிப்படையாக வச்சு பகவான்கிட்ட வந்து எந்தெந்த ரசங்களை நம்ம வந்து அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். அப்போ இத்தனையெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து ஞான யோகத்தில் வந்து அருவமாக நினைக்கிறார், அஷ்டாங்க யோகத்தில் வந்து பரமாத்மா மெடிடேட் பண்ணுறார், பக்தி யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு திருப்தி கிடைக்குது. ஏன்னா ஜீவாத்மான நம்மளும் வந்து நபர். அப்போ நபரான நம்ம வந்து இன்னொன்று அருவமான ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை பண்ணுறதுல மெடிடேட் பண்ணுறது நம்மளால திருப்தி அடைய முடியாது. அப்போ கிருஷ்ணரும் வந்து ஜீவாத்மாக்களோட அன்பு பரிமாற்றத்தை வாங்கிக்கிறது வந்து தயாராக இருக்கார். ஏன்னா அவர் வந்து ரசராஜ் அப்படின்னு வந்து கிருஷ்ணரோட பேர். நம்ம எந்த அளவுக்கு அன்பு காமிச்சாலும் அவர் வந்து திருப்பி காமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதில் நிலை தவறாதவர். ஜீவாத்மா எவ்வளவு பேரும் அன்பு காமிக்குதோ அவர் திருப்பி காமிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கார். ஏன்னா அவர் வந்து இன்பத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜீவாத்மான நம்ம வந்து இந்த உலகத்தில் ஆல்ரெடி இன்னொரு ஜீவாத்மா வந்து இன்பத்தை தேடிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இன்பத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, நிம்மதியை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அமைதி, நிம்மதி, ஆனந்தம், சத் சித் ஆனந்தம், நித்தியம் ஆனந்தம், அறிவு, இந்த மூணு தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மூணு வந்து தேடிட்டு இருக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரால் நம்மளுக்கு இது கிடைக்கும், திருப்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த மூணுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த கிருஷ்ணர்கிட்ட ஆன்மீக உலகம் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வசிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஆச்சாரியர்கள் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த வகையில் சில பிரபுபாதர் உலகம் ஃபுல்லாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் கூட இப்போ அவரோட புத்தகங்கள், அவரோட வழிகாட்டுதல்,
எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி யார் ஒருத்தர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட பக்தர்களோட பாகவத்தோட புத்தகங்களோட தொடர்பு கொள்றாங்களோ அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தியிருக்காரு. ஆரம்பிக்கிற மாதிரி அவரோட ஆன்மீக வாழ்க்கையும் ஆன்மீக பயணம் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் தேவகூதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கலியுகத்தோடத்தில் அது வந்து சாத்தியம் கிடையாதுனால ஆக்சுவலாக அவர் வந்து புலன்பத்தில் வந்து ரொம்ப பீக்கில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட கருணை ரீச் ஆகிற மாதிரி பாகவதம் ரீச் ஆகிற மாதிரி கலியுகத்தோட இதில் தாக்கத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட கருணை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நமக்கு ஃபஸ்ட்டு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம அந்த உலகத்திலிருந்து திரும்பி ஆன்மீக உலகம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பாதை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பாதையில் நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணுறது இல்லாமல் நிறைய பேர்த்த சேர்த்து கூட்டிகிட்டு போகிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பயணம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஜட உலகத்தில் தான் வந்து லிமிட்டெட் சீட்ஸ் ஒரு பஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்பெஷல் கோச் பஸ் அப்படின்னா அது வந்து லிமிட்டெட் சீட். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட சீட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மற்றவங்களை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனோம்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறது இருக்குது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து தனியாக போகிறத விட நிறைய பேர்த்த சேர்த்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். இதுதான் வந்து ஜட உலகத்துக்கும் ஆன்மீகத்துக்குள்ள வித்தியாசம். அந்த வகையில் இந்த மாதம் வந்து புருஷோத்தம் அதிக மாதம், பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமான மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு நம்ம வந்து பாகவதம் படிக்கிறதுக்கு, கிருஷ்ணனை வழிபடுறதுக்கு, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி அவங்களை கனெக்ட் பண்ணுற மூலிமா அவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனோட கருணை கிடைக்கிறதுக்கும் நம்மளும் வந்து கிருஷ்ண கருணைக்கு பாத்தியமாக இருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இந்திராட்சிமன் பாவதம் கி 10 பாயிண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணி